மேச லக்கணம், மேச ராசி. சூரியன், அதாவது மேச லக்கணத்துக்கு சூரியன் 5 கூடிய லக்கணத்தில் சித்திரை மாதம் உச்சமாவார். மேச லக்கண அதிபதி சொல்லக்கூடாது 10ஆம் இடத்துல உச்சமாவார் மகரத்தில். அப்போ மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க 10ஆம் இடத்துல சனி பவன் ஆட்சி பெற்றிருந்தாலும், 11ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பவன் ஆட்சி பெற்றிருந்தாலும், மேச லக்கண மேச ராசிக்கார அதிபதி செவ்வாய் அங்காரவன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும், அதே நேரத்துக்கு விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், மேசத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரிங்க, அவங்கள சொத்து சுகம் அவங்கள பார்த்திங்கன்னா 2-3 தோட்டம் இருக்கும். எப்போ கேட்டாலும் சரிங்க, அந்த வாழைத்தோட்டம், இந்த தோட்டம், இந்த தென்னந்தோப்பு, இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா மேஷ லக்கண அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும், விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் தூரத்தில் ஒரு தோட்டம் இருக்கும். விருச்சிகத்தில் மேச லக்கண மேச ராசிக்காரங்க விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்குன்னா அவங்க லாங்கில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க, வாழைக்காடு எல்லாமே இருக்குது, அங்கே பார்த்துக்குறாங்க, நாங்களும் போய் பார்த்துக்குவோம் அப்படி சொல்லுவாங்க. அதே நேரத்துக்கு செவ்வாய் மேஷத்தில், அதாவது மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு, மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, மகர ராசி லக்கணாதிபதி சனி பகவான் நாங்கள் ஆட்சி பெற்றிருக்காரு. மேசத்துக்கு 10 குடையவன். அப்போ மேசத்துக்கு 11 கூடையும் கும்பமாக இருக்குது. 11ஆம் இடங்கிறது என்னங்க, பேங்க் பேலன்ஸ், பேங்க் லாக்கு, நம்மக்கிட்ட என்ன துட்டு பணம் மணி இருக்கிறது சொல்லக்கூடியது 11ஆம் இடம். இப்படி அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாகவே இயற்கையாகவே அமைஞ்சிடும். பார்த்திங்கன்னா பாட்டங்காலத்துலேருந்து அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வருதுங்க. நிலம் சம்மந்தப்பட்டது விவசாயம் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டங்காலத்துலேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க கன்னிப்பட்டியில் ஒருத்தர். ஏன்னா அப்போ மேச லக்கணாதிபதி சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றுக்காரு மகரத்தில். மகரம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி தான், நீர். அப்போ நீருங்கிறது அதாவது எப்படின்னா, மீனங்கிறது கடல் நீர், கடகுங்கிறது ஆற்று நீர், தெளிவான நீர். விருச்சிகங்கிறது ஒரு குளம் சொல்லுவாங்க, ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடியது விருச்சிகமாக வரும். மகரமும் ஒரு அளவுக்கு நீர் சம்மந்தப்பட்டதான் இருக்கும், நீர் ராசியாக தான் குறிப்பிடப்படும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அந்த நிலம் போல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்டது இருக்கும். அவங்கள மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். ஏன்னா எதுலேயுமே சுறுசுறுப்பாக ஆகிட்டிங்க இருப்பாங்க. முருகனோட அனுகிரகம் அவங்களுக்கு இருக்குது. பிள்ளையை கொடுத்தாலும் நல்ல முறை காப்பாற்றி வழி நடத்துவாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பேர் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க பாருங்களேன். அதாவது இது சுருக்கமாக சொல்லப்போனால், அப்போ அந்த 12ஆம் இடம் மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் சுக்கிர பகவான் உச்சம் வர்றார். மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுறார். மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சம் வர்றார். பாருங்களேன். இப்போ இதில் ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால், மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம். 12ஆம் இடங்கிறது கால் பாதமாக, மகாலட்சுமி தாயார் அந்த கால் பாதத்தில் கூடியிருப்பாங்க. அந்த கால் பாதத்தை சொட்டை, அதாவது ஒரு வெளியில் போயிட்டு வரோம், கால் கழுவுறோம், சொட்டை இல்லாமல் வெள்ளை இல்லாமல் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ அந்த 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும்போது அந்த 12ஆம் இடங்கிறது கால் பாதம். மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபமாக வருது, சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு. மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சந்திர பகவான். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. மேச லக்கணத்துக்கு 4 கூடிய சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உச்சம் பெறார். அப்போ ஒரு மேச லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, வெளியில் போயிட்டு வரும்போது கைகால் சுத்தமாக அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. மகாலட்சுமி தாயார் கூடவே எப்போவுமே இருக்கும். மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெறாரு. ஆட்சி பெறும்போது பொண்ணு பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும். அப்போ மேச லக்கண அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம் வராரு. நிலம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு இருக்கும். மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சந்திர பகவான், அதுக்கு 11ஆம் இடத்துல அவர் உச்சம் ரிஷபத்தில் உச்சம் பெறார். ஆனால் சொந்த நட்சத்திரத்திலே. அப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சம். பாருங்களேன். அப்புறம் மேச லக்கணத்துக்கு மலை மேலே குன்று லக்கம்லாம் குமரன் சொல்லுவாங்க பாருங்கள். மேச லக்கணத்துக்கு இவ்வளோ ஒரு இன்னும் ஆயிரக்கணக்கான காரத்துவம் இருக்குது அதில். மேச லக்கணம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் நல்ல வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்கள் லக்கணம் ராசி என்ன தெளிவாக சொல்லி உங்களுக்கு சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன். ஆன்லைன் சாதகம் சொல்லப்படும். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி பாருங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.